Exercise 2.3 fifth sum. What is the time 100 hours after 7 am கொடுத்துருக்காங்க 100 hours அப்போ 100 congruent after time தெரியல x mod 12 நான் இங்கே ஏன் மாடுலோ 12 எடுத்திருக்கேன் அப்படின்னா கிளாக்கில் மொத்தம் 12 நம்பர்ஸ் தான் இருக்குது இப்போ 24 ஹவர்ஸ்னால் 13 14 15 அந்த மாதிரி எடுக்கலாம் பட் நான் 12 ஹவர்ஸ் தான் எடுத்திருக்கேன் ஏன்னா திருப்பி ஆஃப்டர் 12 எப்படியோ ரிப்பீட்டட் நம்பர்ஸ் 1 2 3 அந்த மாதிரி தான் வரும் ஸோ நான் இங்கே 12 எடுத்திருக்கேன் இப்போ டிவைட் பண்ணலாம் 100 divided by 12 12 8s are 96 remainder 4 here x should be 4 அப்போ 100 congruent x க்கு பதிலா 4 mod 12 இப்போ டைம் கால்குலேட் பண்ணலாம் required time is 7 am after ஸோ இங்கே ஆட் பண்ணணும் இப்போ பிஃபோர்னா லெஸ் பண்ணலாம் இப்போ ஆஃப்டர்னா ஆட் பண்ணணும் ஆஃப்டர் 4 இது 7 am after 4 7 8 9 10 11 am இப்போ 7 am plus 4 equal to 11 am is the answer. Fifth sum over. Sixth sum. What is the time 15 hours before 11 pm கொடுத்துருக்காங்க 15 ஹவர்ஸ்க்கு 15 congruent x again mod 12 x should be 15 divided by 12 ones are 12 remainder 3 அப்போ x should be 3 15 congruent x க்கு பதிலா 3 mod 12 time calculate பண்ணிடலாம் required time is 11 pm minus ஏன்னா இங்கே பிஃபோர் இருக்குது ஆஃப்டர்னால லாஸ்ட்டு சம் ஆட் பண்ணோம் இங்கே பிஃபோர் ஸோ மைனஸ் 3 ஈக்குவல் டு 11 minus 3 8 pm is the answer. Sixth sum over. Seventh sum. Today is Tuesday. My uncle will come after 45 days. In which day my uncle will be coming? இன்னைக்கு டே டியூஸ்டே இன்னைக்கிலேருந்து 45 டேஸ்க்கு அப்புறம் அவங்க அங்கிள் வராங்க இன் விச் டே மை அங்கிள் வில் பி கம்மிங் எந்த டேயில் வருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போது டேஸ்க்கு நம்பர் கால்குலேஷன் போட்டுக்கலாம் 0 ஃபார் சண்டே 1 மண்டே 2 டியூஸ்டே 3 வெனஸ்டே 4 தேர்ஸ்டே 5 ஃப்ரைடே 6 சாட்டர்டே இந்த நம்பர் கால்குலேஷன் ஆஃப் டே வச்சு இந்த சம் போட்டுக்கலாம் இப்போ டியூஸ்டே இருக்குது டியூஸ்டேக்கான நம்பர் என்ன 2 congruent 2 plus after 45 days அதனால plus 45 mod மொத்தம் எத்தனை டேஸ் 7 days அதனால modல 7 congruent 45 plus 2 47 mod 7 இப்போ டிவைட் பண்ணிக்கலாம் 47 7 7 6 are 42 remainder 5 அப்போ congruent 5 mod 7 5 ஆன்சர் வந்திருக்கு இங்கே 5க்கு நிறைய என்ன டே இருக்குது ஃப்ரைடே அப்போ 5 ஈக்குவல் டு ஃப்ரைடே தான் ஆன்சர் அங்கிள் வில் come on Friday 5 equal to Friday is the answer. Seventh sum over. Eighth sum. Prove that 2 power n plus 6 into 9 power n is always divisible by 7 for any positive integer n. ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க அதோட ஆன்சர் வந்து ஆல்வேஸ் டிவிசிபிள் பை 7 அதன் எண்ணுக்கு வந்து எனி பாசிட்டிவ் இன்டீஜர்னு கொடுத்துருக்காங்க n equal to பாசிட்டிவ் இன்டீஜராக ஃபஸ்ட் ஒன் n equal to 1 எடுத்துக்கலாம் அப்போது 2n plus 6 into 9 power n இது
என்னுக்கு பதிலாக 1 அப்ளை பண்ணால் 2 பவர் 1 ப்ளஸ் 6 இன்ட்டு 9 பவர் 1 equal to 2 1s are 2 plus 6 9s are 54 equal to 56. இப்போது இதோட வேல்யூ வந்து divisible by 7 இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ 56 is divisible by 7. 56 is divisible by 7. 7 8s are 56. So it is divisible by 7. Next step, let us assume n equal to k. இப்போ என்னுக்கு பதிலாக k அப்ளை பண்ணி பார்க்கலாம். அப்போ 2 பவர் k plus 6 into 9 பவர் k equal to 7 இருக்கணுமா 7m. 6 into 9k equal to 7m. இந்த 2k இந்த சைடு வந்துச்சுன்னா இங்கே ப்ளஸ் 2k இருக்குது, இங்கே வந்துச்சுன்னா மைனஸ் 2 பவர் k. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போது இது 7ஆல் டிவிசபிள் இல்லை, ஸோ இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் ஸ்டெப், let us assume n equal to k plus 1 போட்டுக்கலாம். இப்போ என்னுக்கு பதிலாக k plus 1 போட்டோம்னா 2 power k plus 1 plus 6 into 9 power k plus 1. இப்போது 2 power k இதை செப்பரேட் பண்ணிக்கலாம் into 2 power 1 plus 6 into 9 power k into 9 power 1. இப்போ இந்த வேல்யூவை ப்ராக்கெட் பண்ணிக்கலாம். இப்போ 6 into 9 பவர் கேக்கு நம்மகிட்ட வேல்யூ இருக்குது. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் போட்டுக்கோமா, 6 into 9 பவர் கே வேல்யூ இருக்குது. அப்போது யூஸிங் 1 equal to 2 பவர் k into 2 1s are 2 ப்ளஸ் ப்ராக்கெட்டில் 6 into 9 பவர் k ஓட வேல்யூ என்ன 7m minus 2 power k into 9 power 1 9 equal to 2 power k into 2 plus 7 9s are 63m minus இப்போ 9 into 2k அப்படியே எழுதிக்கலாம். 9 into 2 power k. இப்போ 63m தனியாக முன்னாடி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். 63m plus 2 power k into 2 minus 9 into 2 power k. 63m plus இப்போ 2kவை காமன் பண்ணிக்கலாம். இப்போ 2 power k ப்ராக்கெட்டில் 2 minus 9 63m plus இல்லை minus 2 minus 9 minus 7 into 2 power k. 7 காமன் பண்ணிக்கலாம். 7 இப்போ 63 7ஆல் டிவைசபிள் ஆகும். 7 into 9s are 63. அப்போது 7 ப்ராக்கெட்டில் 9m minus 2 power k. இந்த ஸ்டெப்பில் 7 காமன் பண்ணிட்டோம். 63 which is divisible by 7. 7 9s are 63. அதனால் 63 பதிலாக 9m minus 2k. இப்போ இந்த வேல்யூ divisible by 7 which is divisible by 7. அவ்வளோதான். 8th sum over. 9th sum, find the remainder when 2 power 81 is divided by 17. dividend கொடுத்துட்டாங்க, divisor கொடுத்துட்டாங்க, remainder கேட்டிருக்காங்க. dividend 2 power 81, remainder தெரியல. ஸோ x mod divisor என்ன 17
இப்போ கொஷினில் உள்ள வேல்யூ எழுதியாச்சு. இப்போ 2^81 கொடுத்துருக்காங்க. அப்போ 2 × 2 × 2 × 2ன்னு 81 டைம்ஸ் நம்மளால் போட்டு கால்குலேட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. இப்போது இதை பிரிக்கலாம். 40 + 40 + 1 = 81. அப்போது 2^40 × 2^40 × 2^1 congruent x mod 17. இப்போ இதையுமே ஹாஃபாக பிரிக்கலாம். 2^4 × 10 கரெக்டாக 4 10s are 40. Again 2^4 × 10 × 2^1 2 congruent x mod 17. இப்போ 2^4 இருக்குது. அப்போது 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. 16^10 into 16^10 into 2 congruent x mod 17. இப்போ 10 பிரிக்கணும் அப்படின்னா 2 5s are 10. அப்போது 16^2 whole power 5. 16^2 whole power 5 into 2 congruent x mod 17. 16^2 இருக்குது. அப்போ 16 16s are 256^5 into 256^5 into 2 congruent x mod 17. இப்போ 256 divided by 17 போடலாம். 256 divided by 17. 17 ones are 17. Remainder 8. 6. 17 5s are 85. Remainder 1. இப்போ ஒரு 16^2 whole power 5 இருக்கா? இதோட வேல்யூ என்ன? 256 mod 17. இப்போ 256 divided by 17 போட்டுட்டோம். ரிமைண்டர் 1. அப்போது 1 mod 17. இப்போ ரிமைண்டர் வேல்யூ இங்கே தான் எழுதுவோம் கான்குரண்ட் பக்கத்தில். அப்போது கான்குரண்ட் 1 mod 17. அப்போது ஒரு 256ஓட வேல்யூ 1, அனதர் 256ஓட வேல்யூ அப்போ இன்ட்டு 1 இன்ட்டு 2. இந்த ஸ்டெப்பை இங்கே எழுதுகிறோம். mod 17. இப்போ 1 1s are 1, 1 2s are 2. 2 mod 17. இதுதான் ரிமைண்டர். therefore 2^81 congruent xோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு 2 mod 17. therefore x equal to 2 is the answer. 9th sum over. 10th sum. The duration of flight travel from Chennai to London through British Airlines approximately 11 hours. The airplane begins its journey on Sunday at 23.30 hours. If the time at Chennai is 4.5 hours ahead to that of London's time, then find the time at London. When will the flight lands at London airport? First pointல சென்னை டு லண்டன் ஃப்ளைட் ட்ராவல் ஆகுது. அந்த ட்ராவலிங் ஹார்ஸ் வந்து 11 hours அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செகண்ட் பாயிண்டில் த ஏர்பிளைன் பிகின்ஸ் இட்ஸ் ஜர்னி ஆன் சண்டே அட் 23.30 hours. சண்டே அட் 23.30 ஹவர்ஸில் ஃப்ளைட் சென்னையிலேருந்து ட்ராவல் ஆகுது. சென்னையோட டைம்லேருந்து 4.5 hours அஹெட் டு தட் ஆஃப் லண்டன்ஸ் டைம். இப்போது லண்டன் டைமும் சென்னை டைமும் வேரி ஆகும். லண்டனோட டைம்லேருந்து சென்னையோட டைம் 4.5 hours முன்னாடி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஹெட்னா லண்டனோட டைம்லேருந்து சென்னையோட டைம் 4.5 hours முன்னாடி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஃபைண்ட் தி டைம் அட் லண்டன். லண்டன் டைமில் ஃப்ளைட் எப்போ ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃப்ளைட் சென்னை டு லண்டன் ட்ராவல் ஆகுது. சென்னையிலேருந்து சண்டே ஸ்டார்ட் ஆகுது. லண்டன் டைமில் அது எப்போ ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸ்டார்டிங் டைம் என்ன கொடுத்துருந்தாங்க? ஸ்டார்டிங் டைம்
23.30 hours. Traveling time. லெவன் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணிக்கலாம். 0, 3, 4, 3. இப்போ இது 24 ஹார்ஸ் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. 34.30 ஹார்ஸ் மைனஸ் 24 ஹார்ஸ். 24 ஹார்ஸ்லேருந்து மைனஸ் பண்ணால் ரிமைனிங் 10.30 ஹார்ஸ். Flight will lands at London Airport. Flight will lands at London Airport. 10.30 hours நம்ம ஆல்ரெடி ஆன்சர் ஃபைன் பண்ணிட்டோம். மைனஸ் சென்னையோட டைம் வந்து லண்டனோட டைம் விட முன்னாடி இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. 4.30 ஹார்ஸ் சென்னையோட டைம் முன்னாடி இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இப்போ நமக்கு லண்டனோட டைம் வேணும். அப்போது சென்னையோட டைம்லேருந்து லெஸ் 4.30 ஹார்ஸ் லெஸ் பண்ணால் 6 ஹார்ஸ் இஸ் தி லண்டன் டைம். இந்த 10.30 வந்து சென்னை டைம், லண்டனோட டைம் 6 ஹார்ஸ். 10th sum over. Exercise 2.3 over.